முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்டாங்களே, அது தொடர்பான செய்தி. அதாவது திருச்செந்தூர் அருகே ஆத்தூர்ல ஆய்வுக்கு சென்ற முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்துல திமுகவினர் குவிஞ்சுகிட்டு இருக்காங்க. இதனால அந்த இடத்துல பரபரப்பான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயகாந்த் அவர்கள்ட்ட கேட்டு பெறலாம். வணக்கம் விஜயகாந்த், அங்க கள நிலவரம் எப்படி இருக்கு? எல்லாம் அங்க கட்சிக்காரங்க எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கிறத பார்க்க முடியுது. கைது செஞ்சுட்டாங்களா இல்ல இன்னும் அந்த நடவடிக்கையில இழுபறி இருக்கா? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். அதாவது திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரான அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று தனது சட்டமன்ற தொகுதிக்கு சொந்தமான அந்த ஆத்தூர் பகுதிக்கு ஆய்வு சென்றார். அப்போது திடீர்னு காவல்துறையினர் மறைத்து அவரை கைது செய்தனர். அப்போது என்ன காரணம் என்று கேட்டறிந்த போது அவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆத்தூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் குறித்து அவதூறு பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் கைது செய்வதாக கூறி அவரை அங்கு வைத்து கைது செய்ய முற்பட்டனர். அப்போது ஏற்கனவே அந்த ஆத்தூர் பகுதி வட்டார பொதுமக்கள், அதாவது திமுக சார்ந்த கட்சியினர் அவரை கைது செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு ஒரு பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில் போலீசார் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவரை கைது செய்து அழைத்து தற்போது தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அழைத்து வந்துள்ளனர். தற்போது அங்கு வைத்து தமிழக முதல்வர் குறித்து அவதூறு பேசியதற்கான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கு அந்த சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு இங்கு அழைத்து வரப்பட்ட உடனே தகவல் தெரிந்தவுடன் வடக்கு மாவட்டம், தூத்துக்குடியை சேர்ந்த வடக்கு மாவட்டம் மற்றும் தெற்கு மாவட்ட திமுக ஏராளமானோர் தற்போது தூத்துக்குடி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குவிந்த வண்ணம் காணப்படுகிறார். மேலும் அந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலையும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். அதுக்கு காரணம் அந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பிளஸ் தொடர்ச்சியாக அந்த 7 முறை சட்டமன்ற உறுப்பினராக கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த பகுதியில் அரசு கைது செய்தது குறித்தான விளக்கங்களை தொடர்ந்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கேட்டறிந்து வருகின்றனர். மேலும் கைது செய்யப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உடல் பரிசோதனைவதற்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவர்களும் தற்போது மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் வருகை தந்துள்ளனர். மேலும் இந்த முன்னாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த திமுக வடக்கு மாவட்டம் மற்றும் தெற்கு மாவட்ட தொண்டர்கள் அதிகப்படியாக குவிந்து வருவதால் போலீசாரும் அதிகப்படியாக காவல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனால் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகம் முழுவதுமே ஒரு பெரும் பரபரப்பான சூழ்நிலையில் தான் ஈடுபட்டுள்ளது. நன்றி விஜயகாந்த், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.